ஐயனார் துணை சீரியலில் அடுத்தவர் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு கோயிலில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம சோழனோட எப்படி அவங்க ஃபஸ்ட் மீட் பண்ணாங்க, அதுக்கடுத்ததாக அவங்களோட விஷயத்த சொன்னபோது சோழன் இருந்துட்டு உங்களுக்காக நான் இருக்கேன், நீங்கள் என்னோட சென்னைக்கு வந்துடுங்க, நான் உங்களை சேஃபாக நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்கிறீங்களோ அங்கே நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட சொன்ன உடனே நிலாவும் சோழனோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு நேராக சோழனை நம்பி அவங்களுடைய சென்னைக்கு வந்தது. அதுக்கடுத்து தான் நிலா காணாமல் போனேன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய அப்பா ஆளுங்களை கூட்டிகிட்டு அவங்கள விரட்டினது, வேறு வழி தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது, அங்கே கல்யாணம் நடந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு நிலா அப்படின்னு சொன்ன உடனே நிலா பயங்கரமாக அழுந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதுக்கடுத்ததான் உன் ஹாஸ்டலில் உன்னோட நான் ஸ்டே பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதானே, கிளம்பி வா. சரி, நீ இப்போ நிறைய அழுந்துக்கிட்டு இருக்க, நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே ஒன்று கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே வந்துடுறேன். இல்லை, நீ இப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்க, நானே ஒன்று கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னதுனால நிலாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தை இருந்துட்டு அங்கே நிச்சயதார்த்தம் நடந்தது, பாண்டியோட பேசி பழகுனது, இப்படி ஒவ்வொன்றத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால வீட்டில் ப்ரெஷர் கொடுத்ததுனால அவங்களும் இப்போ நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, கல்யாண டேட்டும் வேறு குறிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. பாண்டியோட நம்பரை அன்பிளாக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியோட வீட்டில் இந்த சைடு நிலவும் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ இவனும் காலையில் போனவன் இன்னும் ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா எல்லாமே போச்சு. நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, இவன் எங்கே போய் தொலைஞ்சானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. சோழன் அது ஃபோன் பண்ணுறானாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லைண்ணே, கஸ்டமர் தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வண்டியை ரெடி பண்ணி தர சொன்னாங்க, ஆனால் என்னால் இன்றைக்கி செய்ய முடியல, அதனால தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா திரும்ப வானத்தி பாண்டிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாண்டி ஃபோனை எடுக்கிறதே இல்லை. ஃபோனை சைலண்டில் போட்டு அமைதியாக விட்டுறாரு. திரும்ப வானத்தி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இவனுக்கு இத்தனை தடவை கால் பண்ணுறோம், ஆனால் இவன் என்னடனா நம்மளை ஒரு பொருளை கூட மதிக்க மாட்டேன்றான், ஃபோன் பண்ணால் திரும்ப எடுத்து பேசக்கூட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு வானத்தியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, இங்கே பாருமா, நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சு, நேரத்தோட வீட்டுக்கு வர வழியை பாரு, மாப்பிள்ளை ரொம்பவே நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரமாக நிச்சயதார்த்தம்லாம் முடிச்சிருக்கீங்க, மாப்பிள்ளையும் ரெடி பண்ணிட்டீங்க, அவரை பற்றி எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னைய இங்கே, ஆனால் எனக்கு தெரியாதே, அங்கே கோயிலில் உட்காந்துக்கிட்டு அவங்க அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு தானே இருந்தாங்க, நீ என்ன தடி காதில் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடிக்கிறதுக்காகவே போயிடுறாங்க. என்னம்மா நீ தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்கிறதுக்கே வர, இப்போ நான் என்னத்தை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ தாண்டி சொன்னேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் நீ ஒரு நிமிஷத்துலேயும் என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ நாங்களும் பயந்துக்கிட்டு சரின்னு உனக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணால், நீ நடனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை அமைதியை விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கணுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா சரி விடுங்க, ஏதோ சொன்னீங்க, மாப்பிள்ளையை பற்றி இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறீங்களே, எல்லாத்தையும் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன், உன்னை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, தேவையில்லாத வீட்டில் போயிட்டு எங்கே வாக்கப்பட்டுருவியான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்குமே நாங்கள் அப்படி தான் இருக்கோம். நிச்சயதார்த்தம் பண்ணாத போதே நீ அந்தாட்டம் ஆடிட்டு இருந்த, இப்போ வேறொருத்தரோடு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம், அது உன்னுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எந்த நேரத்தில் என்ன பண்ணுவியோன்னு சொல்லிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா, நீ நடனா இப்போ இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க.
இருக்காங்க. நைனா, நான் இப்போ என்ன நைனா கேட்டேன்? நீ பண்ணுறது அப்படிம்மா, உங்கள் அம்மா மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. நீ அந்த பாண்டி பையனை விட இந்த பையன் ரொம்பவே நல்ல பையனாக இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், ஃபாரினில் போய் நீ செட்டில் ஆக போகிற, அதை முதல்ல நினைவில் வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தி இருந்துட்டு, இவனுக்கு ஃபோன் பண்ணாலையும் எடுக்க மாட்டேன்றான், இவனும் ஃபோன் பண்ண மாட்டேன்றான், இவன் ஒரு வேளை நம்மளை மறந்துட்டானோ, நம்மளை விட்டுட்டானோ, தொலைஞ்சு போனால் போகட்டும் நினச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கிற போது திவ்யா இருந்துட்டு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலா பயங்கரமாக இருந்துட்டு இருக்காங்க. சரி இங்கேயே தான் நீ சொல்ல வேண்டாம், வா அங்கே ஹாஸ்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சுடி ஏன் இப்படி உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்க, நேற்று வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ நினைக்கிற மாதிரி எங்களோட கல்யாணம் ரொம்ப நல்லாலாம் நடக்கலை, எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டது, சென்னைக்கு வந்தது, ஏமாற்றி சோழன் கல்யாணம் பண்ணது, இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி, சோழனை நம்ம ஏற்றுக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற போது கோர்ட்டுக்கு போனால் அங்கே அந்த போலீஸ்காரு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, சோழன் என்னை சீட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பல்லவன் ஃபோன் பண்ணி அண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா ஆச்சு பல்லவா, என்னடா வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நீ மனசில் வச்சுக்க முடியல, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன், வீட்டில் அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டு கோவமாக வண்டி எடுத்துகிட்டு போச்சு, திடீர்னு அண்ணன் வரலேன்னு சொல்லி நாங்கள்லாம் பதட்டமாக இருக்கிற போது இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. வந்து பார்த்தா சோழன் அண்ணனுக்கு பயங்கரமாக ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு திவ்யாவும் நிலவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.